இங்க ஒரு ஷிப்ல இருக்கிறவங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தூண்டில்ல வித்தியாசமா ஏதோ ஒண்ணு மாட்டுது. என்னடா அதுன்னு போட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு செத்து போன பணம். அது எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுங்கிற எதுவுமே அவங்களுக்கு புரியவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற பொண்ணு திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த பணத்தை அங்க காணோம். எங்கடா போயிருக்கோன்னு அவ தேடிக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு அந்த செத்து போன மனுஷன் வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு ஜாம்பி. அப்ப உடனே ஒருத்தன் ஓடி வந்து அந்த ஜாம்பி அப்படியே புடிச்சு இழுத்து கத்தியை வச்சு குத்தி சாகடிச்சிடுறான். அது அவ்வளவுதான், செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாத்தலான்னு போறானுங்க. பார்த்தா அந்த ஜாம்பி சாகவே இல்ல, அப்படியே எந்திரிச்சு வருது. உடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஜாம்பியை பிடிச்சி அப்படியே கடல்ல தள்ளி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஆனா அவரு இவங்க சொல்ற எதையுமே நம்பவே மாட்டாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிங்க இவங்களுடைய போட்டை நோக்கி அப்படியே வேக வேகமா நீந்தி வருதுங்க. அதே நேரத்துல அந்த கண்ட்ரில சுனாமி எச்சரிக்கை வேற கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. அதுல அப்படியே லட்சக்கணக்கான ஜாம்பிங்க அடிச்சுக்கிட்டு வருதுங்க.